சொத்தையாக்குறீங்க. ஒரு நல்ல சாப்பாட்டை கூட ருசிச்சு சாப்பிட முடியாம பண்றீங்க. இனிமேலாவது என்னுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் இதையெல்லாம் தவிர்க்கிறீங்களா? நான் என்னோட வேலையை சரியா செய்யற வரைக்கும் தான் உங்களை எல்லாரும் பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. நான் என் வேலையை நிறுத்திட்டா என்னதான் உங்க அப்பா அம்மா அழகான பேர் வச்சாலும் அத மறந்துட்டு பிணம்னு சாதாரணமா சொல்லிடுவாங்க. அவ்வளவு முக்கியமான ஆளு யாருன்னு பாக்குறீங்களா? நான் தாங்க உங்க நுரையீரல் பேசுறேன். எவ்வளவு தூசும் மாசும் நிறைஞ்ச காத்த நீங்க உள்ள இழுத்தாலும் நீங்க வாழ்றதுக்கு மூல காரணமா இருக்கிற ஆக்சிஜனை மட்டும் சுத்திகரிச்சு உங்க உடலுக்கு அனுப்புறேன். ஏற்கனவே சுற்றுப்புற மாசால சிரமப்பட்டு இருக்கேன். அத புரிஞ்சுக்காம என்னைய சிகரெட்டு பீடி பிடிச்சு நச்சு வாய்களை செலுத்தி என்னைய அடைக்கிறீங்க. வேலை செய்ய விடாம என்னோட காத்து பைகளை செயலிழக்க வைக்கிறீங்க. புற்றுநோய்க்கு மட்டும் இல்லாம பல நோய்க்கு ஆளாக்குறீங்க. இது என்னோட நுரையீரல். என்ன வேணும்னா செய்வேன்ற மாதிரி என்ன மட்டுமா கஷ்டப்படுத்துறீங்க? நீங்க இழுத்து விடுற புகை உங்களையும் மத்தவங்களையும் பாதிக்குது. உங்களை அழிக்கவே உங்களுக்கு உரிமை இல்லாத போது மத்தவங்களை அழிக்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? பூவை போன்றவள் நான், சாம்பல் நிரப்புற கிண்ணம் இல்ல. விடுங்களேன், வேண்டாமே, வாழுங்க, வாழ விடுங்க. ஹலோ, கொஞ்சம் நில்லுங்க. என்ன கேக்குதா? நான் தான் உங்க இதயம் பேசுறேன். இதயம்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வர்றது உங்க காதல் தான். இப்படி காதலின் சின்னமான என்னையும் கொஞ்சம் காதலிக்கலாம்ல. நான் ஒரு நிமிஷம் கூட ஓய்வெடுக்காம துடிச்சு துடிச்சு ரத்தத்தை சீரா உங்க உடல் முழுவதும் கிடைக்க செய்றேன். நான் துடிக்கலனா நீங்க துடிச்சு போயிடுவீங்க. ஆனா சிகரெட்டு, மது, ஆரோக்கியம் இல்லாத மேல்நாட்டு உணவு, கொழுப்புள்ள உணவு சாப்பிட்டு உடற்பயிற்சியும் செய்யாம எனக்கு அழுத்தத்தை கொடுத்து மாரடைப்பு வர செய்யறீங்க. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் துடிக்கிறத நிறுத்தினா உங்க துடிப்பும் அடங்கி போயிடும். இனிமேலாவது அவன் சொன்னா இவன் சொன்னா ஸ்டைலு பிரஸ்டீஜ்னு சொல்லிட்டு இந்த பாழா போன விஷயங்கள் எல்லாம் செய்யாம நல்லா சாப்பிட்டு ஓடி ஆடி உடற்பயிற்சி செஞ்சா காதலின் சின்னமான நானும் நல்லா இருப்பேன், காதலிக்க நீங்களும் நல்லா இருப்பீங்க. ஒரு வேளைக்கு சாப்பிட சொன்னா 3 வேளை சாப்பாட்ட ஒரே நேரத்துல சாப்பிட்டு என்ன திணறடிக்கிறீங்க. இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? யாருன்னு யோசிக்கிறீங்களா? நான் தாங்க உங்க வயிறு பேசுறேன். வெந்தும் வேகாத கொழுப்புள்ள உணவை இஷ்டத்துக்கு சாப்பிடுறீங்க. அதை நான் செரிக்க வைக்கிறதுக்குள்ள நொந்து நூலாயிடுறேன். செரிமானத்துக்கு உதவி பண்றேன்ற பேர்ல கேஸ் நிறைஞ்ச குளிர்பானங்களை குடிக்கிறீங்க. இதுல மேலும் நான் புண்ணாயிடுறேன். இப்படி ஒரு பக்கம் அதிகமா சாப்பிட்டு சாகடிக்கிறீங்கன்னா இன்னொரு பக்கம் வேலைக்கு சாப்பிடாம டயட்ன்ற பேர்ல சாகடிக்கிறீங்க. இது போதாதுன்னு இன்னும் கஷ்டம் கொடுக்கற மாதிரி மது அருந்தி அந்த கசப்பை மறைக்க ஆரோக்கியம் இல்லாத உணவை சைட் டிஷ்னு